கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் கால வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த காலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 2025ஆம் ஆண்டினுடைய இந்த பிப்ரவரி மாதத்தில் நாம் தொடர்ந்து நம்முடைய கருப்பொருள் என்னவென்றால் பர்சனல் டிவோஷனல் லைஃப் என்று சொல்லிக்கொண்டு தனிப்பட்ட பக்தி வாழ்க்கை என்ற தலைப்பில்தான் இந்த மாதத்தினுடைய செய்திகளை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றோம். இதில் இதுவரைக்கும் 4 செய்திகளை நாம் கேட்டிருக்கின்றோம். முதலாவதாக எ லைஃப் டிவோட்டட் டு ஹிஸ் க்ளோரி என்று சொல்லிக்கொண்டு முதலாவது செய்தியை நாம் கேட்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடியதானது தேவனை ஆராதிக்கின்ற ஒரு நாள் மைமைப்படுத்துவது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையே தேவனை மைமைப்படுத்துகின்றதாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் நாம் தேவனை மைமைப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் முதலாவது செய்தியை நாம் கேட்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக எ பேலன்ஸ் கிறிஸ்டியன் லைஃப் என்று சொல்லிக்கொண்டு, அதாவது ஒரு சமமான கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு செய்தி கேட்டோம். ஆதி திருச்சபையானது அப்போஸ்தல உபதேசம், அதே போல் ஐக்கியம், அப்பம் பிற்குதல் மற்றும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். அவ்வண்ணமாக நம்முடைய திருச்சபையும் கூட அதனுடைய எல்லா கூறுகளிலும் நாம் அனைவரும் சேர்ந்து நாம் வளர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பேலன்ஸ் ஸ்பிரிச்சுவல் என்ற லைஃப் என்று சொல்லக்கூடியதான தலைப்பில் 2வது செய்தியை நாம் கேட்டோம். 3வதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஃபீடிங் ஆன் த வேர்ட் ஆஃப் காட் என்று சொல்லிக்கொண்டு நாம் தேவனுடைய வார்த்தையால் போஷிக்கப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய 3வது செய்தியை அந்த தீமினுடைய அடிப்படையில் நாம் கேட்டிருக்கின்றோம். எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற நேரத்திலெல்லாம் நாம் உணவை உண்கின்றோமோ அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையால் நாம் போஷிக்கப்பட்டு நாம் வளர வேண்டும். அப்படி நாம் வளர்கின்ற பொழுது நாம் எப்படி ஒரு தண்ணீரின் ஒரு ஆற்று பக்கத்தில் இருக்கின்ற ஒரு மரமானது பச்சையாக இருக்கின்றதோ அதே போல் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் தேவனுடைய கிருபையின் மூலமாக நாம் வாழ முடியும் என்று சொல்லிக்கொண்டு அந்த 3வது செய்தியை நாம் கேட்டோம். 4வதாக க்ரோயிங் இன் கிரைஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவில் நாம் வளருகிறது என்ற தலைப்பில் 4வது செய்தியை நாம் கேட்டிருக்கின்றோம். பாருங்கள், ஒரு மரம் வளர வேண்டுமே என்றால் அதனுடைய மண்ணானது பண்பட்டதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய வேரானது அடியில் சென்று மரமானது வளரும். அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய தனிப்பட்ட பக்தி வாழ்க்கையானது வளர வேண்டுமே என்றால் நாம் கிறிஸ்துவில் நாம் வளர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு 4வது செய்தியை நாம் கேட்டிருக்கோம். இவ்வண்ணமாக இந்த தலைப்பில் 4 செய்திகளை, இந்த தீமினுடைய அடிப்படையில் 4 செய்திகளை இதுவரைக்கும் நாம் கேட்டிருக்கின்றோம். இன்றைக்கு 5வதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் என்கரேஜிங் ஒன் அனதர் இன் த ஃபெய்த், அதாவது விசுவாசத்திலே ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியதான தலைப்பு தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் தனி நபர் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்த வேண்டுமே என்றால் நாம் தனிநபராக இருந்து கொண்டு நம்மை ஊக்கப்படுத்த முடியாது. எனவே கிறிஸ்தவர்கள் என்று வருகின்ற பொழுது we are a family என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு குடும்பமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். விசுவாச குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே தனிநபர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டே வேதத்தில் என்ன செய்ய முடியாது என்றால் பார்க்கவே முடியாது. வேதத்தை நீங்கள் முழுமையாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே என்றால் the Bible knows nothing about solitary Christian. தனியாக இருக்கின்ற கிறிஸ்தவனை குறித்து வேதத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர்களெல்லாம் ஒரு குடும்பமாக இருப்பதை தான் நம்மால் வேதத்திலிருந்து நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கின்றார்களே என்றால் ஒன்று கூடி வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். எனவே ஒரு ஐக்கியத்தில் தான் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் ஒருவரை நாம் ஒருவர் உற்சாகப்படுத்த முடியும். அவண்ணமாக தான் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாமும் கூட நாம் ஒன்று கூடி வருகின்ற பொழுதுதான் ஒருவரை ஒருவர் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் உற்சாகப்படுத்த முடியும்.
அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் நமக்கு நன்றாக தெரியும். கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நமக்கு அதை நாம் வாசிக்கின்ற பொழுது அது ஆரம்பித்து தேவனை குறித்து வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வந்து கொண்டிருக்கும். அது முடிகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன், பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அது முடியும். அதில் இருக்கின்ற ஒரு கருத்து என்னவென்றால் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். கம்யூனியன் ஆஃப் த செயின்ஸ் என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள். அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் அவருடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கின்றபடியினால் அவரிடத்தில் ஐக்கியம் இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் எந்த இடத்தை எடுத்து வாசித்தாலும் சரி, சபையானது ஒன்று கோடி இருப்பதை தான் நாம் வேதத்தில் நம்மால் வாசிக்க முடியும். குறிப்பாக நாம் புதிய ஏற்பாட்டை நாம் பார்ப்போமே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்ற பின்பு நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லாரும் ஒன்று கோடி ஒரு இடத்தில் வந்திருந்து அவர்கள் ஜெபிக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு அப்போஸ்தலர் 1 நாம் வாசிக்கின்றோம். 2வது அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது புதிய ஏற்பாட்டினுடைய திருச்சபையானது நிறுவப்படுகின்றது. அன்றைக்கு அந்த பெந்தேகோஸ்தே நாளன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் சபையில் சேர்க்கப்படுகின்றார்கள். 3000 பேர் சேர்க்கப்பட்டார்கள் என்று வாசிக்கின்றோம். பின்பு 5000 பேர் என்று வாசிக்கின்றோம். சபையானது பல இடங்களுக்கு செல்கின்றது. எங்கெல்லாம் சென்று அப்போஸ்தலர்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை அவர்கள் கொடுத்தார்களோ அந்த இடத்தில் மக்கள் அதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர்கள் ஒன்று கூடி வந்திருப்பதை தான் நாம் என்ன செய்ய முடியும் என்றால் நம்முடைய வேதத்தில் முழுமையாக பார்க்க முடியும். எந்த இடத்திலும் கிறிஸ்தவர்கள் தனியாக இருந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு வாசிக்கவே முடியாது. எல்லா இடத்திலும் அவர்கள் என்ன செய்திருந்தார்களே என்றால் ஒன்று கூடி இருந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். ஏனென்றால் அப்படி ஒன்று கூடி இருக்கின்ற பொழுதுதான் நாம் ஒருவரை ஒருவர் நாம் உற்சாகப்படுத்த முடியும். நாம் நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால் அதனுடைய 17வது வசனம் என்ன சொல்லுமே என்றால் இரும்பை இரும்பு கருக்காக்கும் என்று சொல்லிக்கொண்டு அயன் ஷார்பன்ஸ் அயன் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். அதே போல் ஒரு மனுஷன் தான் என்ன செய்வானே என்றால் தன்னுடைய நண்பனுடைய முகத்தை அவன் கருக்காக்குவான் என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, எப்படி இரும்பை இரும்புதான் தீட்டுமோ அதை கருக்காக்குமோ அதே போல் நம்முடைய சகோதரர்கள் தான் தேவனுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் தான் என்ன செய்ய முடியுமே என்றால் நம்மை உற்சாகப்படுத்த முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். எனவே வேதத்தில் நாம் எங்கு வாசித்தாலும் சரி கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஒன்று கூடி இருக்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னவென்றால் நம்மை ஒருவர் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் நாம் உற்சாகப்படுத்த முடியும். நாம் வேதத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது கூட அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது கூட ஒரு மனிதன் தனிவாக இருப்பானே என்றால் அவனால் சரியாக வளர முடியுமே என்றால் வளர முடியாது. நாம் வளருவதற்கு நம்முடைய அறிவில் நாம் வளருவதற்கு நமக்கு ஒரு ஆசிரியர் தேவை. அதே போல் நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு நம்முடைய நண்பர்கள் பெற்றோர்கள் தேவை. இப்படி இருக்கின்ற பொழுதுதான் ஒரு சமுதாயத்தில் இருக்கின்ற பொழுதுதான் அவன் வளர முடியுமே தவிர அவன் தனியாக இருப்பானே என்றால் அவனால் வளர முடியாது. அதே போல்தான் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் கூட நாம் வளருவதற்கு மற்றவர்களுடைய உதவி உற்சாகம் தேவை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். நீங்கள் இந்த உலகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு மேபி ஒரு விளையாடுகின்ற ஒரு நல்ல திறமையான விளையாட்டுக்காரரோ அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் சாதித்தவர்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவருடைய இன்டர்வியூவை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அவரிடத்தில் சில வேளைகள் கேட்பார்கள், நீங்கள் இதை அச்சீவ் பண்ணுறதற்கு என்ன காரணம், யார் உங்களுக்கு உதவியாக இருந்தார் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் யாரோ ஒரு நபர் என்ன செய்திருப்பாரே என்றால் அவர்களை உற்சாகப்படுத்தி இருப்பார். அவர்கள் எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் தோல்வியை கண்டிருப்பார்கள். ஆனால் அந்த தோல்வி வருகின்ற பொழுது அவரை யாரோ ஒரு நபர் என்ன செய்திருப்பாரே என்றால் உற்சாகப்படுத்தி இருப்பார். அது தன்னுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினராக இருக்கலாம், அல்லது தன்னுடைய நண்பராக இருக்கலாம், தன்னுடைய ஆசிரியராக இருக்கலாம், கூட வேலை செய்கின்றவராக இருக்கலாம், யாரோ ஒரு நபராக இருக்கலாம். அவர்தான் என்ன செய்திருப்பாரே என்றால் உற்சாகப்படுத்தி இருப்பார். அந்த உற்சாகத்தின் மூலமாக தான் அவர்கள் என்ன செய்திருப்பார்களே என்றால் தங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக பின்பு செய்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அதே போல் தான் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் வளர வேண்டுமே என்றால், ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாம் வளர வேண்டுமே என்றால் நாம் தனியாக இருக்கின்ற பொழுது, ஒரு நபராக இருக்கின்ற பொழுது நாம் வளர முடியாது. ஒரு ஐக்கியத்தில் இருக்கின்ற பொழுதுதான் நாம் வளர முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே வளர வேண்டுமே என்றால், அப்படி என்றால் நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கின்றது என்றால் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அதைத்தான் நாம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் 25 வசனங்களிலிருந்து
அதை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த எபிரேய நிருபத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த மக்கள் ஆண்டவராய் இஸ்ரவேல் மக்கள் அதில் ஒரு சிலர் என்ன செய்கின்றார்கள் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்றார்கள். இதுவரைக்கும் யூத முறைமையின்படி, பழைய ஏற்பாட்டினுடைய முறைமையின்படி தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர்கள் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். எனவே பல பிரதான பிரச்சனைகளை தங்களுடைய சொந்த சகோதரரிடமிருந்தே, மற்ற யூத மக்களிடத்திலிருந்தே அவர்கள் அதை சந்திக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அரசாங்கமும் அவர்களுக்கு என்ன செய்கின்றது என்றால் பலவிதமான பிரச்சனைகளை அந்த நாட்களில் கொடுக்க ஆரம்பிக்கின்றது. ஒரு சில நாட்களுக்கு பின்பாக இவ்வண்ணமாக மிகவும் துன்பப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கின்றவர்கள் தான் இந்த யூத மக்கள். இப்படி இருக்கின்ற பொழுது அவர்களே யோசித்து பார்க்கின்றார்கள், ஏன் நமக்கு இப்படி இருக்க வேண்டும், நாம் பழைய நிலைமைக்கு நாம் சென்று விடலாமே, எதற்கு நமக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் யோசிக்கின்றார்கள். சிலர் செல்வதற்கும் எத்தனித்து விட்டார்கள். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அவர்களை உற்சாகப்படுத்தி எழுதப்பட்டது தான் இந்த எபிரேய நிருபம். என்ன சொல்லி எழுதுவாரே என்றால், நீங்கள் முதலாவது அதிகாரத்திலிருந்து வாசித்து வருகின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி நீங்கள் செய்த எல்லாவற்றிலும் அங்கிருந்த எல்லாவற்றிலையும் விட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு இருக்கின்ற ரட்சிப்பு பெருசு என்று சொல்லிக்கொண்டு அவர் எழுதி கொண்டு வருவார். எழுதி கொண்டு வருகின்ற பொழுதுதான் இந்த 10வது அதிகாரம் வருகின்றது. இவங்கள் பழைய ஏற்பாட்டினுடைய ஆராதனை முறைமை, உடன்படிக்கை, அவர்களுடைய பழைய முறைமைகளை காண்பித்து அவர் இங்கு சொல்லிக் கொண்டு வந்து கொண்டிருப்பார். அவர்களுக்கு ஆசரிப்பு கூடாரம் ஒன்று இருந்தது. அங்குதான் தேவன் நான் இருக்கின்றேன் என்று சொல்லியிருந்தார். இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக மக்கள் சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது. அங்கு இருக்கின்றதான மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக இருக்கின்றதான உடன்படிக்கை பெட்டியின் மேலே தான் தேவன் இருக்கேன் என்று சொல்லி இருக்கின்றார். அங்கு யாராவது செல்ல முடியுமா என்றால் யாருமே சொல்ல முடியாது. அங்கு பிரதான ஆசாரியன் வருஷத்தில் ஒரு தடவை, ஒரே ஒரு நாள் மாத்திரம்தான் அவன் செல்ல முடியும். மற்றபடி யாருமே என்ன செய்ய முடியாது என்றால் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக செல்ல முடியாது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக செல்ல முடியுமா என்றால் அதுவும் முடியாது. அதுவும் ஆசாரியர்கள் மாத்திரம்தான் செல்ல முடியும். அங்கே இருக்கின்ற ஆசாரியனுடைய வேலை என்ன? தொடர்ந்து நாள்தோறும் பலி கொடுத்து கொண்டு வருவது. அந்த ஆசாரியனுக்கு இருப்பதற்கு ஒரு இடம் உண்டு என்றால் இருப்பதற்கும் இடம் கிடையாது, இருப்பதற்கு நேரம் உண்டு என்றால் நேரமும் கிடையாது. ஏனென்றால் அவன் தொடர்ந்து பலி செலுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நமக்கு இருக்கின்ற பிரதான ஆசாரியர் தன்னையே ஒரே தடவை அவர் பலியாக கொடுத்து தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பரலோகத்திற்கு சென்றபடியினால் அந்த மகா பரிசுத்த ஸ்தலமானது திறந்திருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் தைரியமாக உள்ளே சொல்ல முடியும் என்று சொல்லிக்கொண்டுதான் அவர் என்ன செய்வாரே என்றால் இந்த 10ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லிக் கொண்டு வருவார். இப்பொழுது அதனுடைய 19 முதல் 25 வசனங்களில் தான் நம்முடைய பகுதி அடங்கி இருக்கின்றது. இங்கு தான் அதை அவர் சொல்வார். 2 காரியங்களை சொல்வார். ஒன்று, நமக்கு இருக்கின்ற தனிப்பட்ட சிறப்பான காரியம் என்ன, நமக்கு இருக்கின்ற காரியம் என்ன என்று சொல்லிவிட்டு பின்பு எனவே நாம் இந்த நன்மையை நாம் பெற்றிருக்கின்றபடியினால் நமக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டுதான் இந்த 19 முதல் 25 வசனங்களில் சொல்லுவார். நமக்கு இருக்கின்ற பெரிய பாக்கியம் என்ன? பழைய ஏற்பாட்டில் இருந்த மக்கள் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக அவர்கள் இருக்கின்றதான அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக செல்ல முடியுமே என்றால் செல்லவே முடியாது. அங்கே இருக்கின்ற பிரதான ஆசாரியன் வேலை, அவனுடைய வேலை முடிந்ததா என்றால் வேலை முடியாது. ஆனால் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் தேவன் இருக்கின்ற இடத்திற்கு, அவருடைய சமூகத்திற்கு நாம் செல்ல முடியும். மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரையானது கிழிக்கப்பட்டு விட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சென்றபடியினால். அது மாத்திரமல்ல, நம்முடைய பிரதான ஆசாரியர் நமக்காக ஒரே பலியை செலுத்தி இந்த தேவனுடைய வலது பாசத்தில் அவர் வீற்றிருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு 19, 20, 21 வசனங்களில் சொல்லிவிட்டு எனவே நமக்கென்று ஒரு கடமை இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டுதான் 22, 23 வசனங்களில் அவர் 24 வசனங்களில் அவர் சொல்லிக் கொண்டு வருவார். எனவே நமக்கு 3 கடமைகள் இருக்கின்றன என்று சொல்லிக்கொண்டு சொல்வார். 22வது வசனத்தில் நமக்கு இருக்கின்ற முதலாவது ஒன்று, தேவனுக்கு நேராக நமக்கு இருக்கின்ற கடமை என்னவென்றால் நாம் இப்பொழுது தைரியமாக தேவனிடத்தில் நாம் செல்ல முடியும், தைரியமாக அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வருவோம் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வார். பாருங்கள், 22ஆம் வசனத்துடைய கடைசி வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம், let us draw near unto him, நாம் தேவனிடத்தில் நாம் சேரக்கடவோம் என்று சொல்லிக்கொண்டு, அப்படி என்றால் இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி தேவனிடத்தில் வந்து தேவனை ஆராதிக்க முடியும், நாம் அவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்க முடியும். எனவே நாம் இந்த விதமான நன்மைகளை பெற்றிருக்கின்ற நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனிடத்தில் நாம் நெருங்கி சேருவோம் என்று சொல்லிக்கொண்டு
முதலாவது கடமையை அவர் சொல்வார். இரண்டாவதாக நமக்கும் சமுதாயத்துக்கும் இருக்கின்ற என்ன கடமை? நாம் பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் 23வது வசனம், நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வார். லெட் அஸ் ஹோல்ட் ஆன் டு அவர் ப்ரொஃபஷன் என்று சொல்லிக்கொண்டு சொல்வார். நம்முடைய விசுவாசத்தை நாம் பற்றி கொள்ள கடவோம். அந்த விசுவாசத்தை தைரியமாக நாம் என்ன செய்ய முடியும்? அறிக்கையிட முடியும் என்று சொல்லிக்கொண்டு இது நமக்கும் சமுதாயத்துக்கும் இருக்கின்றது. மூன்றாவதாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நமக்கு இருக்கின்ற கடமை என்ன? அதுதான் 24, 25 வசனங்கள். நமக்கென்று கடமை இருக்கின்றது. அருமையானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கின்றபடியினால், தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செல்ல முடிகின்றபடியினால் நமக்கென்று ஒரு கடமை இருக்கின்றது சபைக்கென்று. அதுதான் 24, 25 வசனங்கள். அந்த வசனங்களில் இருந்துதான் இன்றைக்கு 3 காரியங்களை, ஒருவரை நாம் ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம், நாம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான், அதற்காக தான் திருச்சபையை தேவன் கொடுத்திருக்கின்றார். அப்படி என்றால் நமக்கு இருக்கின்ற கடமைகள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு 3 காரியங்களை சுருக்கமாக நான் பேசி நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது 24வது வசனம், மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து என்று சொல்லிக்கொண்டு, we must consider each other. நாம் ஒருவரை ஒருவர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கவனிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்கின்றது. இப்பொழுது கேள்வி என்னவென்றால், கவனிக்க வேண்டும் என்றால் என்ன பொருள்? நாம் ஒருவரை கவனிக்க வேண்டுமே என்றால் பொதுவாக நம்முடைய பழக்கத்தில் இருக்கின்றது என்ன பொருள் என்றால், அவரை நாம் பார்த்து கொள்ள வேண்டும், அவரை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. ஆனால் இங்கு வேதம் அப்படி சொல்லவில்லை. நாம் கவனிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு தான். அது என்னவென்றால், கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் நம்முடைய காரியங்களை, ஒருவருக்கு ஒருவர் உள்ள காரியங்களை நாம் சந்திக்க வேண்டும். நம்முடைய காரியங்களை மாத்திரமல்ல, மற்ற ஒருவருக்குள்ள ஒருவர் காரியங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் கவனிக்க வேண்டும், நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. அப்படி என்றால் ஒருவரை ஒரு we must consider one another என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டுமே என்றால் we must have concern about others. அவர்களை, அடுத்தவர்களை குறித்து நமக்கு கரிசனை இருக்க வேண்டும். நாம் வேதத்தில் நம்ம வாசிக்கின்ற பொழுது கூட பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துடைய 4வது வசனத்தை நாம் வாசிப்போமே என்றால், நாம் நம்முடைய காரியங்களை குறித்தல்ல, மற்றவருடைய காரியங்களை குறித்து நாம் கரிசனை உள்ளவர்களாக அவர்களை நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் அங்கே வாசிக்க முடியும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துடைய 4வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுதும் கூட வேதம் அதைத்தான் சொல்லும். அப்படி என்றால் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் நம்முடைய காரியங்களை மாத்திரமல்ல, we must not only consider ourselves but we have to consider others also. நம் மற்றவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கரிசனை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நாம் எப்படி கரிசனை கொள்வது? நாம் ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டுமே என்றால், அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதான் 24வது வசனம் சொல்கின்றது. அந்த கரிசனை என்பது என்னவென்றால், அன்பிற்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்க. அப்படி என்றால் let us consider one another to provoke unto love and to good works. provoke unto love. நாம் ஒருவரை ஒரு அன்பு செலுத்தப்படி நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவர்களை நாம் ஏவ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, provoke என்று வருகின்ற பொழுது ஒருவரை நாம் ஏவ வேண்டும் என்றால் அது ஒரு நல்ல ஒரு அர்த்தத்தில் உபயோகிக்கப்படுகின்ற ஒரு வார்த்தை கிடையாது. பொதுவாக நாம் பார்க்கின்ற பொழுது, அவன்தான் என்னை நாம் ஏதாவது கோவப்படுவோமே என்றால் அவன்தான் என்னை என்ன செய்தான் என்றால் கோவப்பட வேண்டும், he only provoked me என்று நாம் சொல்லுவோம். அவன்தான் என்னை செய்தான் என்று சொல்லிக்கொண்டு, இங்கு அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு எதற்கு என்றால், we must provoke others to love. அவர்கள் நேசிப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை நாம் தூண்ட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அவர்கள் நல்ல கிரியை செய்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் தூண்ட வேண்டும். அப்படி என்றால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் அடுத்தவர்கள் நம்மை நேசிப்பதற்காக, மற்றவர்களை நேசிப்பதற்காக, அது மாத்திரமல்ல நல்ல காரியங்களை செய்வதற்காக நாம் தூண்ட வேண்டும். அப்படி என்றால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் ஒன்று கூடி வருகின்ற பொழுது, அவரை ஆராதிக்க வந்தாலோ, அல்லது நாம் ஐக்கியத்திற்கு வந்தாலோ, அல்லது நாம் வேதத்தை கற்றுக்கொள்வதற்காக வேதபாட வகுப்புக்கு வந்தாலோ, அல்லது நாம் ஜெபிப்பதற்கு வந்தாலோ, நாம் எதற்காக ஒன்று கூடி வந்தாலும் சரி, நம்முடைய செய்கையின் மூலமாக நாம் அடுத்தவர்கள் மற்றவர்களை நேசிப்பதற்கு நாம் தூண்ட வேண்டும், அவர்கள் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் தூண்ட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டுதான் இந்த 24வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். பாருங்கள் அருமையானவர்களே, அப்படி என்றால் நாம் என்ன செய்ய முடியும்?
தேவனை ஆராதிக்க வருகின்ற பொழுது நாம் எப்படி மற்றவர்களை தூண்ட முடியும்? நாம் எப்படி தூண்ட முடியுமே என்றால், நாம் தேவனுடைய சித்தத்தின்படி அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளைகளின்படி நாம் செய்கின்ற பொழுது. பாருங்கள், 9 மணிக்கு ஆராதனை இருக்கின்றது என்றால், நாம் 9 மணிக்கு முன்பாக நாம் வருவோமே என்றால், நாம் மற்றவர்களை என்ன செய்கின்றோமே என்றால் நாம் தூண்டுகின்றோம். அப்படி என்றால் மற்றவர்களை நாம் உற்சாகப்படுத்துகின்றோம். நாம் பாருங்கள், நாம் ஆலயத்திற்கு 9 மணிக்கு வருவதற்கு முன்பாக எல்லாரும் வந்திருப்பார்களே என்றால் நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, அது மாத்திரமல்ல, தேவனை நாம் ஆராதிக்கின்ற பொழுது, நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற தாளந்துகளை தேவனுக்கென்று நாம் உபயோகிக்கின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோமே என்றால், நாம் மற்றவர்களை நாம் தூண்டுகின்றவர்களாக இருக்கின்றோம். அருமையானவர்களே, அவர்கள் மற்றவர்கள் நேசிப்பதற்காக நாம் என்ன செய்கின்றோமே என்றால் தூண்டுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, நாம் ஐக்கியத்திற்காக வருகின்றோம். ஆராதனை முடிந்த பின்பு ஐக்கியம் இருக்கின்றது. இந்த ஐக்கியத்தில் நாம் என்ன செய்கின்றோமே என்றால், நாம் ஒருவருக்கு கரிசனை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி என்றால் நாம் மற்றவரிடத்தில் நாம் பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு சில தேவைகள் இருக்கலாம். அந்த தேவைகளை நாம் என்ன செய்ய முடியும்? நம்மால் எல்லா நேரத்திலும் அந்த தேவைகளை நிறைவேற்ற முடியாது. ஆனால் அவர்களுக்கு சில அறிவுரைகளை நம்மால் கொடுக்க முடியும். ஒன்றுமில்லாவிட்டாலும் நாம் என்ன செய்ய முடியும் என்றால் ஜெபிக்க முடியும். எனவே அந்த சகோதர சகோதரிக்கு சில தேவை இருக்கின்ற பொழுது நாம் அவரிடத்தில் பேசி, இதை என்னால் உங்களுக்கு சில ஹெல்ப் பண்ண முடியுமா என்றால் ஹெல்ப் பண்ணலாம். இல்லை என்றால் நீங்கள் இந்த இடத்திற்கு செல்வீர்களே என்றால் உங்களுக்கு அங்கு சில உதவி கிடைக்கும் என்று நாம் சொல்லலாம். இல்லை என்றால் என்னால் ஜெபிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் ஜெபிக்கலாம். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு சில வேளையில் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கலாம். அவர்களுக்கு உடலில் சில விதமான வியாதிகள் இருக்கலாம். அதை நமக்கு தெரிய வருமே என்றால் நாம் அவர்களை விசாரிக்கலாம், அல்லது அவர்களுக்கு சில அறிவுரைகளை நாம் கொடுக்கலாம், அல்லது நாம் ஜெபிக்கலாம். இப்படியாக ஒரு சகோதரரை நாம் மற்ற சகோதரரை நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய தேவைகளை நாம் அறிந்து கொள்கின்ற பொழுது என்ன செய்ய முடியுமே என்றால் அவர்களுக்காக உதவி நம்மால் செய்ய முடியும், அவர்களை நம்ம உற்சாகப்படுத்த முடியும், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க முடியும், இன்னும் பல காரியங்களை நம்மால் செய்ய முடியும். பாருங்கள் அருமையானவர்களே, நாம் எல்லாருக்கும் தேவை இருக்கின்றது. எல்லாரிடத்திலும் பிரச்சனைகள் இருக்கின்றன. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. பிரச்சனை இல்லாத நபர் என்று சொல்லிக்கொண்டு ஒருவருமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நமக்கும் கூட தேவைகள் இருக்கின்றன, பிரச்சனைகள் இருக்கின்றன. அதன் மூலமாக தான் கடந்து வந்து கொண்டு இருக்கின்றோம். எனவே ஒரு நபர் நம்மிடத்தில் கேட்டு, நம்மிடத்தில் பேசி, நமக்காக ஜெபிக்கின்றேன் என்று சொல்கின்ற பொழுது நமக்கு எவ்வளவு உற்சாகம் இருக்கும் யோசித்து பாருங்கள். நாம் இதன் மூலமாக என்ன செய்ய முடியுமே என்றால் அந்த நபரை நாம் திரும்பவும் நாம் அவரை நேசிப்போம். அது மாத்திரமல்ல, நாமும் அவருக்காக ஜெபிப்போம், மற்ற மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். இதுதான் நாம் மற்றவர்களை நாம் தூண்டுகின்றது. நாம் எப்படி அவர்களை உற்சாகப்படுத்த முடியும், தூண்ட முடியுமே என்றால் நாம் மற்றவர்களிடத்தில் சென்று அவரிடத்தில் கரசனையாக பேசி அவருடைய தேவைகளை அறிந்து கொண்டு அவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது, அவர்களோடு அருமையாக பேசி அவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோமே என்றால் மற்றவர்களை அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் நாம் கவனிக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கிறோம். எனவே ஒருவரை ஒருவர் நாம் கவனிக்க வேண்டுமே என்றால் இதுதான் பொருள். நாம் ஒன்று கூடி வந்திருக்கின்ற பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாய் ஒரு இடத்தில் நாம் கூடி வந்திருக்கின்ற பொழுது நம்முடைய காரியமெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்மை நோக்கி பார்க்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களை நாம் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் நாம் பேசுகின்ற பொழுது நமக்கு சில காரியங்கள் தெரிய வருகின்ற பொழுது உதவி செய்ய முடியும் என்றால் உதவி செய்ய வேண்டும், அல்லது எங்கே உதவி கிடைக்க முடியுமோ அங்கே அவர்களுக்கு நாம் அவர்களை வழிநடத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும், அல்லது நாம் ஜெபிக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். நாம் வாசிக்கின்ற பொழுது கூட எடுத்தவர்கள் எனக்காக வாசியுங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனம். கலாத்தியர் 6:10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். நமக்கு கிடைக்கின்ற நேரத்திற்கு தக்கதாக, எப்பொழுதும் நம்மால் செய்ய முடியாது, எப்பொழுது நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதாம் எல்லாருக்கும் நல்லதை செய்ய பார்ப்போம். குறிப்பாக விசுவாச குடும்பத்தார். அப்படி என்றால் யார்? நாம் எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும். முடியாவிட்டாலும் கூட விசுவாச குடும்பத்தாருக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் நன்மை செய்கின்றவர்களாக, உதவி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அப்படி நாம் செய்கின்ற பொழுது நாம் மற்றவர்களை நாம் நேசிக்கின்றோம் என்பதை காண்பிப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களும் அழமை நேசிப்பதற்காக, மற்றவர்களும் அடுத்தவர்களை நேசிப்பதற்காக நாம் என்ன செய்கின்றோமே என்றால் அவர்கள் நற்கிரியை செய்யும்படியாக, நேசிக்கும்படியாக அவர்களை நாம் உற்சாகப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 யோவானை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது கூட 15 முதல் 18 வசனங்கள், அல்லது 4ஆம் அதிகாரத்தில் 20 முதல் 21 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் எப்படி நாம் தேவனை நேசிப்போம் என்று நாம் சொல்லக்கூடும், நம்முடைய சகோதரர்களை நாம் நேசிக்கவில்லை என்றால்.
கண்ட சகோதரனை நேசியாதவன் எப்படி காணாத தேவனிடத்தில் நேசிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு பல வசனங்களை நம்மால் வாசிக்க முடியும் அருமையானவர்களே. எனவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம், ஒரு குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கின்ற நாம், இந்த விசுவாச குடும்பத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது நாம் செய்ய வேண்டியது மற்றவர்களிடத்தில் நாம் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களை உற்சாகப்படுத்துகின்றவர்களாய் அவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். ஒரே ஒரு உதாரணத்தை நான் காட்டுகின்றேன். இந்த வேதத்தில் ஒரு நபரை குறித்து புதிய ஏற்பாட்டில் சொல்லிக் கொண்டு வரும் அந்த ஒரு நபருடைய பெயர் என்னவென்றால் பர்னபா. பர்னபா என்று சொல்லக்கூடியதான ஒரு நபரை நம்மால் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில இடங்களில் நம்மால் அந்த நபரை நம்மால் பார்க்க முடியும். அந்த மனுஷனை நாம் பார்க்கின்ற பொழுது அவன் சீப்ரு தீவை சேர்ந்த ஒரு மனுஷன், ஒரு லேவியன். ஆனால் எருசலேமுக்கு வந்திருக்கின்றான். எருசலேமில் வருகின்ற பொழுது அப்பொழுதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய திருச்சபையானது தொடங்கப்படுகின்றது. அங்கு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றார்கள். பல இடத்திலிருந்து வந்த மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவைப்படுகின்றது, அது சில அவசியங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகின்றன. எனவே அவன் என்ன செய்கின்றானே என்றால், முதலாவதாக அவன் செய்கின்றது, தனக்கு இருக்கின்றதில் ஒரு சில காரியங்களை விற்று அந்த பணத்தை என்ன செய்கின்றானே என்றால் அப்போஸ்தலரிடத்தில் கொடுத்து அந்த திருச்சபைக்கு தேவைக்காக அதை உபயோகப்படுத்த சொல்வதற்காக அவன் செய்கின்றான். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 36 முதல் 37 வசனங்களை நம்மால் வாசிக்க முடியும். நேரம் குறைவாக இருக்கின்றபடி நான் வசனங்களை உங்களிடத்தில் காட்டுகின்றேன், நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். அடுத்த அந்த நபரை நம்ம பார்க்கின்ற பொழுது பவுலை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். தேவனுடைய பிள்ளைகளை எருசலேமில் மிகவும் துன்பப்படுத்தினவன், ஸ்தேவான் சாவதற்கு காரணமாக இருந்த நபர். இப்பொழுது தமஸ்குவுக்கு செல்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்ப கொடுத்தபடியாக அங்கேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கின்றார், அவர் மாறுகின்றார். இப்பொழுது அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை சொல்லுகின்றார். இதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருத்தருக்குமே இஷ்டமில்லை. எனவே இப்பொழுது யூதர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், இந்த பவுலுக்கு துன்பத்தை கொடுக்கின்றார்கள். இவர் எருசலேம் வருகின்றார். எருசலேம் வந்தால் இவருக்கு அப்போஸ்தலரை சந்திப்பதற்கு ஆசை இருக்கின்றது. ஏதாவது அப்போஸ்தலரோ சபையினுடைய மக்களோ இவரை சந்திப்பாரா என்றால் சந்திக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஏன் சந்திக்கவில்லை என்றால், இந்த மனுஷன் ஏற்கனவே பிரச்சனை கொடுத்தவன். அவர்களுக்கு என்ன இருந்திருக்கும் என்றால், திரும்பவும் இவனை நாம் இப்பொழுது கூட்டிக் கொண்டு வருவோமே என்றால் என்ன சபைக்குள்ளே பிரச்சனை தான். எனவே யாரும் என்ன செய்யவில்லை என்றால் சந்திக்க விரும்பவில்லை. ஆனால் யார்தான் இந்த பவுலை அப்போஸ்தலரிடத்தை கூட்டிக் கொண்டு வருவார்களே என்றால், இந்த பர்னபா என்று சொல்லக்கூடிய நபர் தான் கூட்டிக் கொண்டு வருவார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 26 முதல் 27 வசனங்கள் நீங்கள் வேண்டுமென்ற அந்த வசனத்தை மாத்திரம் எனக்காக வாசியுங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26 முதல் 27 வசனங்கள். சேர்த்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்துக்கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் விதத்தையும் விவரித்து சொன்னான். பாருங்கள், யாரும் அவனை ஏற்றுக்கொள்வதற்கு அங்கு யாருக்கும் மனது கிடையாது. ஏனென்றால் பவுலுடைய சரித்திரம் அவர்களுக்கு தெரியும், எப்படிப்பட்ட நபர் என்று சொல்லிக்கொண்டு. ஆனால் யார்தான் அழைத்து செல்கின்றாரே என்றால், இந்த பர்னபா தான் அழைத்து செல்கின்றார். அழைத்து கொண்டு இந்த மனுஷன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்தித்திருக்கின்றான், அவன் இப்படி ஊழியம் செய்திருக்கின்றான் என்று சொல்லிக்கொண்டு அறிமுகப்படுத்துகின்றான். அது மாத்திரமல்ல, அதற்கு பின்பாக திருச்சபைகள் வளர்கின்றன. அந்தியோகியா திருச்சபைக்கு இப்பொழுது பர்னபா செல்கின்றார். அங்கு ஒரு தேவை வருகின்றது. தேவனுடைய வார்த்தையை போதிப்பதற்கு ஒரு தேவை வருகின்றது. இந்த மனுஷன் போதிக்கக்கூடியவன், பல மக்களை தேவனுக்குள்ளாக கொண்டு வந்தவன். ஆனால் என்ன செய்கின்றானே என்றால், இவன் என்னை விட பவுல் நன்றாக செய்யக்கூடியவன் என்று அறிந்து கொண்டு பவுலை சென்று தமஸ்குக்கு சென்று தர்சுவுக்கு சென்று அழைத்து வருகின்றான். 11ஆம் அதிகாரத்தில் நம்மால் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 11:25 முதல் 26 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது. எனவே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்காது, அனுமதித்திருக்க மாட்டார்கள். யார் மூலமாக தான் அதை பெற்றுக்கொள்கின்றாரே என்றால் பர்னபா மூலமாக தான். ஆனால் கடைசியில் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஊழியனாக பவுல் இருந்தார் என்பது நமக்கு தெரியும். அருமையானவர்களே, இந்த பவுலுடைய ஊழியம் இப்படி சிறப்பதற்கு அவரை அழைத்து கொண்டு வந்து இதெல்லாம் செய்வது யார் என்றால் இந்த பர்னபா என்று சொல்லிக்கொண்டு நான் பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, ஜான் மார்க் என்று சொல்லக்கூடிய நபரை அழைத்து சொல்வார். முதலாவதாக ஊழியத்திற்கு செல்கின்ற பொழுது பவுலோடு பின்பு அவர்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனை வருகின்றது. அப்போஸ்தலர் நடபடிகள் நம்மால் வாசிக்க முடியும். அதற்கு பின்பு இந்த பர்னபா என்ன செய்கின்றாரே என்றால், பவுலை விட்டு சரி, இவருக்கு பவுல் நன்றாக செய்கின்றார் என்பது தெரியும். இப்பொழுது பர்னபாவை அழைத்து கொண்டு அவர் சொல்கின்றார். பர்னபா
மார்க்குவை அழைத்து கொண்டு செல்கின்றார். அந்த மார்க்கு தான், ஜான் மார்க்கு தான் நமக்கு மார்க் எழுதின சுவிசேஷத்தை எழுதின நபர். பாருங்கள், இப்படியாக தன்னால் எதை செய்ய முடியுமோ அதை என்ன செய்கின்றாரே என்றால் விசுவாச குடும்பத்தாருக்கு, மற்ற மக்களுக்கு பர்னபாஸ் செய்வதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன செய்ய முடியுமோ, மற்றவர்களுக்காக நாம் என்ன செய்ய முடியுமோ அதை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் செய்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் சபை என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு குடும்பமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு பார்க்க நாம் தனியாக கிடையாது. எனவே நாம் ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும், அல்லது மற்றவர்கள் மேல் நாம் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதற்கு என்றால் மற்றவர்களை நேசிக்கும்படியாக, நற்கிரியைகள் செய்யும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களை உற்சாகப்படுத்துகின்றவர்களாய், அவர்களை தூண்டி விடுகின்றவர்களாய் இருக்கின்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். இது முதலாவது நாம் செய்ய வேண்டியது. இரண்டாவது நாம் செய்ய வேண்டியது 25ஆம் வசனம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு வருவது போல நாமும் விட்டு விடாமல் என்று சொல்லிக்கொண்டு we must not forsake the assembling of ourselves together என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அடுத்த இரண்டாவது அவர் அறிவுரை கொடுக்கின்றார். நமக்கு இருக்கின்றது. சில மக்கள் அப்பொழுது பிரச்சனை வருகின்றபடியினால் என்ன செய்து விட்டார்கள் என்றால் சபை கூடி வருதலை அவர்கள் விட்டு விட்டார்கள். எனவே சபை கூடி வருதலை நீங்கள் ஒரு காலமும் விட்டுவிடக் கூடாது என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றாரே என்றால் இரண்டாவதாக அந்த அறிவுரையை நமக்கு கொடுக்கின்றார். அருமையானவர்களே, இன்றைக்கு நம் நிறைய பேரிடத்தில் இருக்கின்ற ஒரு கேள்வி, நாம் ஏன் சபை கூடி வர வேண்டும்? why must we gather together? குறிப்பாக இந்த போஸ்ட் கோவிடை நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு வீட்டிலிருந்து நாம் என்ன செய்ய முடியும்? ஆராதிக்க முடியும். நான் ஏன் காலையில் 1 மணி நேரத்துக்கு முன்பாக கிளம்பி இங்கு வந்து திரும்ப போய் அதுக்கு 1 மணி நேரம் செலவழித்து நான் வர வேண்டும்? நான் வீட்டிலே என்ன செய்ய முடியும்? பாடல் புக்கு இருக்கின்றது, நாங்கள் வீட்டு குடும்பத்தார் சேர்ந்து 2 பாடலை பாடலாம், வேதம் இருக்கின்றது, ஒரு அதிகாரத்தை வாசிக்கலாம், ஜெபிக்கலாம். எனவே போதகத்தை என்ன செய்கின்றார்? பிரசங்கத்தை யூடியூபில் போடுகின்றார், அதை நம்ம கேட்டுக்கொள்ளலாம், இல்லை வேறு எங்கே கூட கேட்கலாம். எதற்கு நான் சபைக்கு வர வேண்டும்? ஏன் நாம் ஒன்று கூடி வர வேண்டும்? ஏன் நான் சபைக்கு கூடி வந்து நாம் ஜெபிக்க வேண்டும்? ஏன் இந்த நிகழ்ச்சியை நாம் கூடி வர வேண்டும்? இன்றைக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கின்றதே என்று சொல்லிக்கொண்டு நாம் யோசிக்கக்கூடும். அருமையானவர்களே, சபை கூடி வருகின்றது தான் தேவனுடைய தீர்மானம். நமக்கு எந்த வாய்ப்பு இருந்தாலும் சரி, அவருடைய பிள்ளைகள் ஒன்று கூடி வருவது தான் தேவனுடைய தீர்மானம் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் அவர் சொல்கின்றார், சபை கூடி வருதலை நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. யோசித்து பாருங்கள். முதலாவது நான் சொன்னேன், நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒருவரை உற்சாகப்படுத்த வேண்டும். இந்த உற்சாகப்படுத்துதல் எங்கேதான் முடியுமே என்றால் சபை கூடி வருகின்ற பொழுதுதான். சபை கூடி வரவில்லை என்றால் நாம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த முடியுமே என்றால் உற்சாகப்படுத்தவே முடியாது. முடியும், ஃபோன் பண்ணி என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும், பேச முடியும். அதான் போதகர் அடிக்கடி நம்மிடத்தில் சொல்லிக் கொண்டிருப்பார், வராதவர்களை தயவு செய்து கூப்பிட்டு பேசுங்கள் என்று சொல்லிக்கொண்டு சொல்வார். நாம் கூப்பிடுகிறோமா? கூப்பிட மாட்டேன். நான் கூப்பிட மாட்டேன். எனவே தான் நான் சொல்கின்றேன். ஏனென்றால் நமக்கு நம்முடைய பிரச்சனைகள் இருக்கின்றன. நம்முடைய பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது எதற்கடா அவங்களை போய் நாம் இப்படி தொந்தரவு கொடுத்து என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்ல மாட்டோம். ஆனால் சபையில் நாம் கூடி வருகின்ற பொழுது, ஒன்று சேர்ந்து நாம் கூடி வருகின்ற பொழுது, மற்றவர்களை சந்திக்கின்ற பொழுது அவரிடத்தில் நம்மால் பேச முடியுமா என்றால் பேச முடியும். அவர்களை உற்சாகப்படுத்த முடியுமா என்றால் உற்சாகப்படுத்த முடியும். எனவே ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துகிறது அதிகமாக எங்கே தான் செய்ய முடியுமே என்றால் சபை கூடி வருகின்ற பொழுது நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் நம்மால் செய்ய முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையானவர்களே, சபை கூடி வருகிறது என்று சொல்லக்கூடியதானது மிகவும் முக்கியமானது. சபை கூடி வருகிறது என்றால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆராதனை மாத்திரம் கிடையாது. ஆராதனை அதில் ஒன்று, அவ்வளவுதான். சபையில் என்ன நிகழ்ச்சிகள் இருக்கின்றனவோ அது எல்லாம் சபை கூடி வந்து செய்கின்றது. அப்படி என்றால் ஆராதனை சபை கூடி வந்து செய்கின்றது, வேதபாட வகுப்புகள் நடக்கின்றது, ஆராதனை கூடி வந்து தேவனுடைய பிள்ளைகள் கூடி வந்து செய்கின்றது. அது மாத்திரமல்ல, ஜபக்கூட்டமானது, ஐக்கியமானது, வீட்டுக்கூட்டமானது, எது இருந்தாலும் சரி சபையானது ஒன்று கூடி வருகிறது என்றால் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி நாம் ஒன்று கூடி வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அதுதான் தேவனுடைய தீர்மானம். எனவே தான் 2வது கட்டளை நமக்கு கொடுத்திருக்கின்றார், சபை கூடி வருதலை நீ ஒரு காலமும் என்ன செய்யக்கூடாது? விட்டுக்கூடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு. எனவே நமக்கு பல ஏராளமான அட்வான்டேஜ் இதில் இருக்கின்றது. ஆனால் ஒரு சில மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவதாக தான் நாம் எப்பொழுதுதான் ஒருவரை உற்சாகப்படுத்த முடியுமே என்றால் சபை கூடி வருகின்ற பொழுதுதான் உற்சாகப்படுத்த முடியும். இரண்டாவதாக, நாம் சபை கூடி வருகின்ற பொழுது அங்கு யார் இருக்கின்றாரே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்து கொண்டிருக்கின்றார். நாம் இதை மறந்து போகக்கூடாது. அருமையானவர்களே, சபையில் கரிசனை உள்ளவராக இருக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக கல்வாரிக்கு சென்றார்? எதற்காக கல்வாரியில் சென்று தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார்?
எபேசியர் 5ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்கின்றது. 25 முதல் 27 வசனங்கள் எடுத்தவர்கள் எனக்காக வாசியுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துடைய 25 முதல் 27 வசனங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். கவனமாக கேளுங்க. அப்படியே கிறிஸ்துவும் எங்கே அன்பு கூர்ந்து? சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். நம்மை பரிசுத்தமுள்ள ஒரு சபையாக தனக்கு முன்பாக நிறுத்தும்படியாக தன்னை தாமே அதற்காக கொடுத்தார். இந்த பரிசுத்தம் சாங்டிஃபிகேஷன் எப்பொழுது வரும்? நாம் ஒன்று கூடி ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துகின்ற பொழுது, நாம் ஒன்று கூடி வந்து தேவ காரியங்களை நாம் செய்கின்ற பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் இந்த பரிசுத்த வாழ்க்கையில் நம்மால் முன்னேற முடியும். தனியாக இருந்து பரிசுத்த வாழ்க்கையில் முன்னேற முடியுமா என்றால் முடியாது. அருமையானவர்களே, வேதத்தில் பல இடம் இருக்கின்றன, நான் இப்பொழுது காட்ட விரும்பவில்லை. எனவே நாம் எங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையின் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கின்றார். எனவே தான் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் நாம் அடிக்கடி சொல்கின்ற ஒரு வசனம் உண்டு. என்ன வசனம்? எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் ஒருமனப்பட்டு கூடியிருக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கின்றார்? எங்கே அவருடைய பிள்ளைகள் ஒன்று கூடுகின்றார்களோ அது எங்கே? சபை. எங்கே சபை ஒன்று கூடுகின்றதோ அந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் அப்போஸ்தலனாகிய யோவான் அவனுக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கப்படுகின்றது. திரும்பி பார்க்கின்றான். அங்கு ஒரு நபரை பார்க்கின்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்றான். அவர் கையில் 7 நட்சத்திரங்கள் 7 குத்து புலக்குகளின் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அதனுடைய பொருள் என்ன என்று சொல்லிக்கொண்டு அந்த 1ஆம் அதிகாரத்தை கடைசியில் சொல்லப்பட்டிருக்கும். அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம், அந்த 7 பொற்குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் என்று சொல்லிக்கொண்டு, அப்படி என்றால் தன்னுடைய சபையில் தான் பொறுப்பாக வைத்திருக்கின்றவர்களை தன்னுடைய சித்தத்தின்படி நடத்தி கொண்டு அதை சபையின் வழியாக கடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு பின்பு அந்த 7 சபைகளுக்கு என்ன செய்வாரே என்றால் 7 நிருபங்களை எழுத சொல்லுவார். அந்த சபை எப்படி இருக்கின்றது, நீ எப்படி திரும்ப வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. எனவே அருமையானவர்களே, இங்கே அவருடைய பிள்ளைகளை நாம் கூடி வந்திருக்கின்ற பொழுது நம்ம மத்தியில் யார் இருக்கின்றாரே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். எனவே நாம் எப்படி இருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நமக்கு ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் இருந்தோ அல்லது பிரசிடென்ட் இருந்தோ நமக்கு ஒரு அழைப்பு வருகின்றது, அவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் இருக்கின்ற இடத்துக்கு நாம் செல்ல வேண்டுமே என்றால் 9 மணிக்கு அவரை சந்திக்கின்ற நேரம் இருக்கின்ற இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வோம்? நானாக இருந்தால் 8 மணிக்கே போய் நிற்பேன். ஏனென்றால் வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு தடவை கிடைத்திருக்கின்றது, விடவும் முடியாது. அங்கே இருந்து வருகின்ற அழைப்பானது அழைப்பு அல்ல, இட்ஸ் எ கமாண்ட். அது நமக்கு அழைப்பு என்று நினைக்கக்கூடாது. ஆனால் எல்லாவற்றையும் உலகத்தை படைத்த தேவன் நாம் என்ன செய்கின்றோம்? நாம் விட்டு விடுகின்றோம். அதை நாம் செய்ய முடியுமா என்றால் செய்யக்கூடாது. நாம் சேர்ந்து வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, ஏனென்றால் யாம் கூடி வருகின்ற பொழுது அங்கே யார் இருக்கின்றாரே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்து கொண்டிருக்கின்ற. எனவே அருமையானவர்களே, நாம் சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடலாமா என்றால் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, நாம் வேதத்தை முழுமையாக பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் திருச்சபை புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டினுடைய முறைமைகளை விட்டு விடுவோம். புதிய ஏற்பாட்டினுடைய திருச்சபையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்களே என்றால் ஓரிடத்தில் எல்லா நேரத்திலும் எப்பெல்லாம் அவர்களுக்கு கூட்டம் இருக்கின்றதோ அங்கே அவர்கள் கூடி வருவதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் கூடி வந்து திருச்சபையில் சில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது என்ன செய்கின்றார்களே என்றால் ஒன்று கூடி ஜெபித்து அந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களே என்றால் அங்கே ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது சபை என்ன செய்கின்றது என்றால் சபை கூடுகின்றது. அருமையானவர்களே, நம்முடைய சபையில் பிரச்சனைகள் உண்டா? உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் சபையில் இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் எப்படிதான் செய்ய முடியும்? சபையானது ஒன்று கூடி ஜெபிக்கின்ற பொழுது, சபையானது ஒன்று கூடி வந்து பொதுவாக நாம் எல்லாவற்றையும் விவாதித்து ஒரு முடிவெடுக்கின்ற பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் நம் ஐக்கியத்தில் நாம் ஒன்று சேர முடியும். நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் ஒன்றாக இருக்க முடியும். இப்படிதான் சபையானது என்ன செய்கின்றது என்றால் வேதத்தில் செய்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, எனவே சபை கூடி வருகின்ற பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் விட்டுவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, மீன்ஸ் ஆஃப் கிரேஸ் என்று சொல்லக்கூடியதான கிருபையினுடைய அந்த காரியங்கள் எங்கே தான் கொடுக்கப்படுகின்றது என்றால் சபையில்தான். அது எவைகள்? தேவனுடைய வார்த்தை, ஜெபம் மற்றும் இருக்கின்ற சாக்ரமெண்ட்ஸ். இவைகள் எங்கே தான் இருக்கின்றன?
சபையில் தான் இருக்கின்றன. சபை கூடி ஒன்று கூடி வருகின்ற பொழுதுதான் நாம் ஞானஸ்தானம் கொடுக்கின்றோம், ஒன்று கூடி வருகின்ற பொழுதுதான் திருவிருந்து எடுக்கின்றோம், ஒன்று கூடி வந்துதான் நாம் ஆராதிக்கின்றோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கின்றோம், நாம் ஜெபிக்கின்றோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒன்று கூடி வர வேண்டும், சபையை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, நாம் எல்லாரும் தேவனுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கின்றோம். இந்த சபையானது என்னவென்றால் இட்ஸ் அவர் ஃபேமிலி, இட்ஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி. நம்முடைய ஆவிக்குரிய குடும்பம் தான் இந்த சபை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளாக பிரச்சனைகள் இருக்கலாம். நாம் சில வேளைகளில் சபைக்கு நான் ஏன் வரவில்லை என்றால் எனக்கு அது பிடிக்கவில்லை, இது பிடிக்கவில்லை, நம்மிடத்தில் சில காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் அதை பார்க்கக்கூடாது. பிரச்சனை இல்லாத சபை இருக்கின்றதா என்றால் சபையே கிடையாது. எல்லா சபையிலும் பிரச்சனைகள் இருக்கின்றன. இன்றைக்கு யோசித்து பாருங்கள், நான் சொன்ன வண்ணமாக ஒருவேளை இந்த பிரதமரிடத்திலிருந்து நமக்கு ஒரு அறிவிப்பு வருகின்றது என்றால் அங்கு மற்றவர்கள் வருவார்கள், அவர்கள் வருவார்கள் என்று நாம் ஏதாவது யோசிப்போமா? யோசிக்கவே மாட்டோம். எனக்கு அழைப்பு வந்திருக்கின்றது, நாம் செல்வோம். ஏனென்றால் நான் யாரை பார்க்க சொல்ல இருக்கின்றோம்? பிரதமரையோ அல்லது அதிபரையோ பார்க்க இருக்கின்றோம். அதே போல் தான் திருச்சபையும் கூட நாம் யாரை ஆராதிக்க வருகின்றோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வருகின்றோம். எனவே நம் ஆவிக்குரிய குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கின்றோம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு 5-4 சகோதரர்கள் இருப்பார்களே என்றால் பிரச்சனைகள் இருக்குமே என்றால் சில வேளைகள் பிரச்சனை இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்வோம்? நாம் குடும்பமாக ஒன்று கூடி வருவோம். நாம் ஒன்று கூடி வருகின்ற பொழுது சில வேளைகள் சில நபர் வரவில்லை என்றால் நம்முடைய சகோதரர்களுக்கு சந்தோஷம் இருக்குமா என்றால் இருக்காது, மிகவும் துக்கம் உள்ளவர்களாக. அதே போல் தான் அருமையானவர்களே, சபை நாம் கூடி வருகின்ற பொழுது நாம் வரவில்லை என்றால் யாரை துக்கப்படுத்துகின்றோமே என்றால் மற்ற சகோதரர்களை நாம் துக்கப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் துக்கப்படுத்துகின்றவர்களாக இருக்கும். ஏனென்றால் அவர் என்ன செய்கின்றார் என்றால் அந்த இடத்தில் வந்தவராக இருக்கின்றார், தன்னுடைய சபையின் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, நாம் ஒன்று கூடி வருகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருக்கும் அது என்ன செய்கின்றது என்றால் உற்சாகத்தை கொடுக்கின்றது. இந்த சபையில் நாம் அதிகமான மக்களை ஒருவேளை பாருங்கள், சபையில் நாம் வந்து பார்க்கின்ற பொழுது எல்லா பியூஸும் நிரம்பி இருக்குமே என்றால் எல்லாருக்குமே உற்சாகம். போதகருக்கு மாத்திரம் கிடையாது, தலைவர்களுக்கு மாத்திரம் கிடையாது, எல்லாருக்குமே அது என்னவென்றால் உற்சாகத்தை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த சகோதரர் வந்திருக்கின்றார், அந்த சகோதரர் வந்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்வோம் என்றால் உற்சாகப்படுகின்றவர்களாக இருப்போம். அதே நேரத்தில் ஒரு 4-5 பேர்கள் தான் இருப்பார்களே என்றால் அது யாருக்காவது உற்சாகத்தை கொடுக்குமே என்றால் ஒருவருக்குமே உற்சாகம் கொடுக்காது. எனவே சபை கூடி வருகின்ற பொழுது நாம் ஒருவரை ஒருவர் நாம் உற்சாகப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, என்னுடைய 2வது கருத்தை நான் முடிக்கின்றேன். சபை கூடி வருதலை நாம் என்ன செய்து கூடாது? விட்டுவிடவே கூடாது எந்த நிலைமையிலும். எனவே எல்லாவற்றுக்கும் நான் வர வேண்டும், கண்டிப்பாக வர வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் என்னையும் நீங்கள் எல்லா இடத்திலும் பார்க்க மாட்டீர்கள். முடிந்த வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் வர வேண்டும். நாம் எதையும் நமக்கு வருகின்ற முடியுமே என்றால் நாம் நிச்சயமாக வர வேண்டும். சில வேளைகள் நமக்கு முடியாது, அது தேவன் புரிந்து கொள்வார். எனவே சபை கூடி வருதலை நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். 3வதாக சுருக்கமாக 25ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம், நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். we must exhort one another. ஒருவருக்கு ஒருவர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இதை நீங்கள் வாசிப்பீர்களே என்ற கவனமாக இந்த 2 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் அவர் எதற்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்ட ஒரு காரணம் இருக்கின்றது. என்ன காரணம் என்றால் தேவனுடைய நாளானது சமீபமாக இருக்கின்றது. எனவே நீங்கள் அதிகமாக புத்தி சொல்ல வேண்டும். யோசித்து பாருங்கள், ஒருவேளை இன்றைக்கு நாம் ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ண வேண்டியதோ அல்லது சில வேளைகள் ஒரு சேல் இருக்கின்றது வைத்துக்கொள், நல்ல சேல் என்று வைத்துக்கொள்ளுங்கள், இன்றைய தான் கடைசி நாள் என்றால் நமக்கு தெரியுமே என்றால் நாம் என்ன செய்வோம்? நமக்கு தெரிந்த எல்லா நபரிடத்தும் சொல்லுவோம், நம்மகிட்ட இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் போட்டு விடுவோம், இன்றைக்கு தான் கடைசி நாள். நமக்கு நெருங்கியவர்களாக இருந்தால் என்ன செய்வோம்? அழைத்து நாம் சொல்வோம். ஏனென்றால் அது முடிய இருக்கின்றது. இங்கே அதுதான் உற்சாகப்படுத்துகின்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாள் வர இருக்கின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2வது வருகையில் வர இருக்கின்றார். எப்பொழுது என்பது தெரியாது, ஒரு நாள் வர இருக்கின்றது. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லாருக்கும் புத்தி சொல்ல வேண்டும். என்ன புத்தி சொல்ல வேண்டும்? முதலாவது புத்தி சொல்லுதல், அந்த 2 வசனங்களையும் கவனமாக வாசிப்பீர்கள் என்றால் சபை விட்டு விடுகிறதை, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கொடுவோம். நீங்கள் சபை கூடி வருகிறதை விட்டு விடாமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புத்தி சொல்ல வேண்டும். அப்படி என்றால் சில வேளைகளில் சில நபர் வரவில்லை என்றால் நாம் அவரோடு பேசுகின்ற பொழுது நாம் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும்.
நீங்கள் சபைக்கு வர வேண்டும், ஏன் வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஏன் வரவில்லை என்று கேட்டுவிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அது வசனம் சொல்கின்றது. எனவே புத்தி சொல்கின்ற பொழுது நம்மால் என்ன முடியுமோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அடுத்தவர்களை உற்சாகப்படுத்துகின்ற வண்ணமாக நாம் அவர்களுக்கு அறிவுரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்கின்றது. சபை கூடி வருதல் மாத்திரம் கிடையாது, சில விசுவாச காரியங்களும் கூட. சில வேளைகளில் சில நபருக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம், சில குழப்பங்கள் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதை நாம் கேட்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 12-13 வசனங்களை நான் வாசிக்கின்ற பொழுது நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒவ்வொருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அதாவது தேவனை விட்டு விடாதீர்கள், நீங்கள் அவருக்குள்ளாக ஒன்றி இருக்கும்படி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் ஒருவரும் பாவத்தில் விழுந்து விடாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் புத்தி சொல்ல வேண்டும். அப்படி என்றால் ஒரு பிரச்சனை இருக்கின்ற பொழுது, நமக்கென்று ஒரு சில வேளைகள் சில சோதனைகள் வருகின்ற பொழுது, நாம் அதை மற்றவர்களிடத்தில் அறிகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் புத்தி சொல்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்கள் என்றால் 11வது வசனம். எடுத்தவர்கள் எனக்காக வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துடைய 11வது வசனம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் செய்து வருகிறபடியே தொடர்ந்து செய்யுங்கள். ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படியாக நீங்கள் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற அருமையானவர்களை, நீங்கள் 1 தீமோத்தேயில் வாசிக்கின்ற பொழுது கூட அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கின்ற பொழுது 4ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் நேரம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நீ என்ன செய்ய வேண்டும், நீ அவர்களுக்கு நீ புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. எனவே நான் இதை சுருக்கமாக முடித்து விடுகிறேன். இந்த பாயிண்டை நமக்கு நன்றாக தெரியும். பொதுவாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு அறிவுரை கொடுக்கின்றது, புத்தி சொல்கின்றது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அருமையானவர்களே, அடுத்தவர்களை நாம் தேற்ற வேண்டும். அவரிடத்தில் சந்தேகங்கள் வருகின்ற பொழுது, சில பிரச்சனைகளை கொண்டு வருகின்ற பொழுது நாம் என்ன செய்யப்படுகின்றோம் என்றால் நாம் புத்தி சொல்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் ஒரு பெரிய விதமாக நாம் எப்படி புத்தி சொல்கின்றோமே என்றால், நமக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற தாளந்தை நாம் உபயோகிக்கின்ற பொழுது, தேவன் நமக்கு தாளந்தை கொடுத்திருக்கின்றார். 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து, எல்லாருக்கும் தாளந்து இருக்கின்றது. அந்த தாளந்தை நாம் எதற்காக என்ன செய்ய வேண்டும் என்றால் உபயோகித்து அதன் மூலமாக நாம் என்ன செய்கின்றோம் என்றால் மற்றவர்களுக்கு நாம் புத்தி சொல்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோம். ரோமர் 12ஆம் அதிகாரத்துடைய 3 முதல் 8 வசனங்கள் நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். இன்றைக்கு சகோதரர் அபிஷேக் அவர்கள் நமக்கு ஷேரிங் பண்ணார். அதை நான் பார்க்கின்ற பொழுது என்ன செய்கின்றது, நமக்கு உற்சாகத்தை கொடுக்கின்றது, சந்தோஷத்தை கொடுக்கின்றது. மற்ற சகோதரர்கள் ஷேர் பண்ணுகின்ற பொழுது சந்தோஷத்தை கொடுக்கின்றது. பாடல் நடத்தினார்கள், இசைக்கருவி வாசித்தார்கள், பல காரியங்களை செய்தார். அது என்ன செய்கின்றது என்றால் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கின்றது. அவரவர்களுக்கு இருக்கின்ற தாளந்தை அவர்கள் உபயோகிக்கப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் நமக்கு புத்தி சொல்கின்றார்கள். நாம் அதை கேட்டு நாமும் தேவனுக்குள்ளாக வளர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உற்சாகப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, எனவே நான் முடிக்கின்றேன். எனவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் எப்பொழுதுதான் வளர முடியுமே என்றால் ஒருவரை ஒருவர் நாம் உற்சாகப்படுத்துகின்ற பொழுது, ஒருவருக்கு ஒருவர் நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்கின்ற பொழுது, ஒருவர் மேல் ஒருவர் நாம் கரிசனை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்கள் நேசிப்பதற்காக, அவர்கள் நல்ல கிரியைகளை செய்யும்படியாக நாம் அவர்களை தூண்டிவிட வேண்டும். அது மாத்திரமல்ல, சபை கூடுதலை நாம் விட்டுவிடலாமே என்றால் ஒரு காலம் நாம் விட்டுவிடக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் ஒன்று கூடி நாம் வர வேண்டும். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் புத்தி சொல்ல வேண்டும். சபையானது எனவே ஒன்று கூடி வருகின்றதாக இருக்க வேண்டும். ஒன்று கூடி வரவில்லை என்றால் எடுத்தவர்கள் எனக்காக வாசியுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள். நான் முடித்து விடுகின்றேன். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள். இதற்கு பின்பு பிரசங்கி 4:9 முதல் 12, ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவருடைய பிரயாசனால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பாருங்கள், ஒருவன் விழுந்தால் அவன் உடனடி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே.
2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியா இருப்பவனுக்கு சூடுண்டாவது எப்படி? ஒருவனை யாதோ ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. நாம் தனிமையாக இருந்து ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர முடியுமே என்றால் வளர முடியாது. நாம் எப்படிதான் வளர முடியுமே என்றால் ஒன்று கூடி வருகின்ற பொழுது, சபையாக ஒன்று கூடி வருகின்ற பொழுது, ஒருவரை ஒரு உற்சாகப்படுத்துகின்ற பொழுது. அதான் நம்ம வாசித்தோம். 2 பேர் இருந்தால் தான் ஒருவன் விழுந்தால் அடுத்தவன் தூக்கி விடுவான், இல்லை என்றால் தூக்கி விடுவதற்கு ஆள் கிடையாது. எனவே அருமையானவர்களே, நாம் மற்றவர்களை நாம் நேசிக்கின்றவர்களாக, மற்றவர்களை நாம் உற்சாகப்படுத்துகின்றவர்களாக நாம் காணப்படுவோம். நீங்கள் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 1-2 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். இப்பொழுது நேரம் இல்லை, எனவே நான் முடிக்கின்றேன். எனவே அருமையானவர்களை நான் உற்சாகப்படுத்துகின்றேன் உங்களை. நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் வளர்வதற்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நாம் உற்சாகப்படுத்துகின்றவர்கள தேவனுடைய பிள்ளைகளை நாம் உற்சாகப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். அது எப்பொழுதுதான் செய்ய முடியுமே என்றால் சபையாக நாம் ஒன்று கூடி நாம் வருகின்ற பொழுது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடித்து விடுகின்றேன். கவனமாகவும் இருக்க வேண்டும். ஜீவனும் சாவும் இந்த நாவில் தான் இருக்கின்றது. எனவே நாம் எப்படி நம்முடைய நாவை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் நீதிமொழிகளை வாசிக்கின்ற பொழுது 18ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 21வது வசனத்தில் ஜீவனும் சாவும் நாவில் தான் இருக்கின்றது. எனவே நாவை நாம் உபயோகிக்கின்ற பொழுது கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே அருமையானவர்களே, உங்களை நான் உற்சாகப்படுத்துகின்றேன். சபையாக நாம் கூடி வந்திருக்கின்றோம், அதற்காக நான் தேவனை துதிக்கின்றேன். நமக்கு கிடைத்த நேரமெல்லாம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நாம் சபையில் நாம் ஒன்று கூடி வர பார்ப்போம். வந்து நாம் தேவனை ஆராதிப்பது மாத்திரமல்ல, ஒருவரை நாம் ஒருவர் உற்சாகப்படுத்துவோம். ஒருவரோடு நாம் பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு நாம் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நாம் செய்வோம். நாம் ஜெபிப்போம். இப்படி நாம் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய முடியுமே என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தனிப்பட்ட நம்முடைய பக்தி வாழ்க்கையில் நாம் முன்னேறினவர்களாய், நாம் தேவனை நேசிக்கின்றவர்களாய் நாம் வாழ முடியும். அப்படி வாழ்கின்ற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் கால வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை உன்னுடைய பிள்ளைகளை அழைத்திருக்கின்றீர், எங்களுக்கு என்று பொறுப்பையும் கொடுத்திருக்கின்றீர் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற நாங்கள் ஒருவர் மேல் ஒருவர் கர்சனை உள்ளவர்களாய், ஒருவரை ஒருவர் கவனிக்கின்றவர்களாய், அவர்கள் அன்பு செலுத்தவும் அது மாத்திரமல்ல அவர்கள் நற்கிரியைகளை செய்வதற்கு அவர்களை தூண்டுகின்றவர்களாய் நாங்கள் இருப்பதற்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அதே போல் நாங்கள் சபை கூடி வருகின்றதை ஒரு நாள் நாங்கள் விட்டுவிடாமலும் கர்த்தாவே, நாங்கள் கூடி வருகின்றவர்களாய் மாத்திரமல்ல ஒருவருக்கு புத்தி சொல்கின்றவர்களாக இருக்கும். அதன் மூலமாக எங்களுடைய பக்தி வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறி செல்லவும் நீதாமே கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன்.